கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை வேளைகளில் வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சும். அட்லீஸ்ட் 3 நாளைக்கு ஏற்றணும். பரணி தீபம், கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் மகா தீபம். அதுக்கு அடுத்த நாள் பெருமாளுக்காக ஒரு தீபம் ஏற்றுறோம். அதுக்கு பேர் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுக்கான கதை என்ன? இந்த பரணி தீபம் எப்படி ஏற்பட்டது? அதனால பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நசிகேதன் அப்படிங்கிறவனுடைய தந்தை ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்தின் போது தேவர்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துடுறார். இதனால குழப்பம் உடைஞ்ச நசிகேதன் என்ன பண்றான்? தந்தையினிடம் போய், எதற்காக தேவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறீங்களே, இப்படியே நீங்க தானம் செய்துட்டே இருந்தா கடைசியில என்னையும் கொடுத்துருவீங்க போல அப்படின்னு விளையாட்டா கேட்க போக தந்தை சொல்றாராம், கண்டிப்பாக உன்னையும் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு. ஐயோ, யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னே யமதர்மனுக்குன்னு சொல்றாராம். அப்படி சொல்லி தானமா வழங்கினால அவனை யமதர்மராஜன் உயிரோடையே கூட்டிட்டு போறாரு ஆக்சுவலா நரகத்துக்கு. அங்க போனோன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. நசிகேதன் கேட்கிறான், இந்த மாதிரி நாங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப துன்பப்பட்டு பூமியில துன்பப்பட்டு தான் இங்க வரோம், இங்க வந்தாலும் அதை விட அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறோமே. யமதர்மன்ட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இந்த மாதிரி கேட்கிறான். அதற்கு யமதர்மன் சொல்றார், அவரவர் செய்த பாவங்களுக்கு எத்தனை மாதிரி தண்டனை தான் இது அப்படின்னு சொல்ல, இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட என்னதான் தீர்வு அப்படின்னு நசிகேதன் கேட்கிறான். மனிதர்கள் தங்களை அறியாமல் செய்யும் பாவங்கள் தீர பரணி தீபம் ஏற்றி வழிபட வேணும் அப்படின்னு யமதர்மராஜன் சொல்றான். அதாவது மார்கழி மாசம் தேவர்கள் உலகிற்கெல்லாம் விடியற்காலையாக இருக்குமா. இதனால அவர்களுக்கு கார்த்திகை மாதம் இருள் மாதம் ஆகும். இந்த சமயத்துல நம்ம வீடுகளில் விளக்கேற்றினால் தேவர்களினுடைய அருள் கிடைக்கும். அதனால மகாலட்சுமியினுடைய கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பரணி தீபம் இது காலையில 8:20 ஆரம்பிச்சு நாளைக்கு காத்தால 6:50 மணி வரைக்கும் இருக்கு. பரணி நட்சத்திரம் அப்படிங்கறதுனால யமனுக்கு பிடிச்ச பரணி நட்சத்திரத்துல தீபம் ஏற்றி வழிபட குறைந்தபட்சம் 5 விளக்குகளை நீங்க ஏத்தணும். ஒரு தாம்பாளத்துல கோலம் போட்டு எல்லா திசைகளையும் பார்க்குற மாதிரி நெய் தீபம் ஏத்தணும். இன்னைக்கு கண்டிப்பா இந்த பரணி தீபம் ஏற்றி யமதர்மன், தேவர்கள் மற்றும் முக்கியமா மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைத்து சகல சௌபாகியங்களும் கிடைக்க பரணி தீப வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.